30 ஆண்டுகளுக்கும் மேலாக தீபாவளி பண்டிகையே கொண்டாடாமல் தொடர்ந்து சாலையோர வியாபாரங்களிலேயே தங்கள் கவனம் இருந்து வந்ததாக கூறுகின்றனர் சிறு வியாபாரிகள். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். யாருக்கோ ஒளித்தர தன்னை மாய்த்துக் கொள்கிற தீக்குச்சியை போல தங்களை உருக்கிக் கொண்டு பண்டிகை காலங்களில் எல்லோரின் மகிழ்ச்சிக்காகவும் பணியாற்றுகிறார்கள் சாலையோர வியாபாரிகள். தீபாவளி பண்டிகைக்காக வெளியூரிலிருந்து பலர் சொந்த ஊர் திரும்புகிறார்கள். சொந்த ஊரிலேயே வாழ்பவர்கள் பட்டாசு, புத்தாடை, புதிய புதிய பொருட்கள் என வாங்கிட சந்தைகளில் அலைமோதுகிறார்கள். அனைவருக்கும் சேவையாற்றும் சாலையோர வியாபாரிகளோ வட்டிக்கு மேல் வட்டிக்கு கடன் பெற்று பொருட்களை வாங்கி விற்பனைக்காக காத்திருக்கிறார்கள். பொருட்கள் விற்றால்தான் மீள முடியும் என்கிறார்கள் திண்டுக்கல் வியாபாரிகள். வட்டி வாசி வாங்கி நாங்கள் போட்டு வியாபாரம் பார்க்குறோம். மழை தண்ணி வந்ததுனால ஒன்றுமே செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வட்டிக்காரங்க வட்டி கேட்பாங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் வாடுறோம். இப்போதைக்கு வியாபாரம் கம்மியாக ஓடுது. ஆனால் இதுனா வரைக்கும் நாங்கள் தீபாவளியை நாங்கள் கொண்டாடினதே கிடையாது. 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு நாங்கள் தீபாவளி கொண்டாடி. குடை, செருப்பு, கவரிங் நகைகள், பாசிமணிகள், போர்வைகள், தலையணைகள், மெத்தைகள் என வகை வகையான விதவிதமான பொருட்களை வாங்க கடை வீதிகளுக்கு செல்லும் மக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். தங்களிடம் வாங்கிச் செல்லும் பொருள்களை கொண்டு குடும்பத்துடன் தீபாவளி திருநாளை பொதுமக்கள் சந்தோஷமாக கொண்டாடி வருவதே தமக்கு மகிழ்ச்சி என 35 ஆண்டுகளாக திண்டுக்கல்லில் துணி வியாபாரம் செய்து வரும் வியாபாரி பாலகிருஷ்ணன் கூறுகிறார். அந்த வியாபாரம் பிளாட்பார வியாபாரம் 35 வருஷமாக கடை போட்டுக்கிட்டு இருக்கேன் சார். அந்நாடு எங்களுக்கு வியாபாரம் ஒன்றா தான், ரெகுலராக கடை போடுறோம். வியாபாரம் விற்றுதுன்னா கஞ்சி. தீபாவளிங்கிறது வருஷத்தில் ஒரு நாள். நாங்கள் இந்த தீபாவளிக்கு ஆண்டை புண்ணியத்தில் மழை இல்லாமல் இருக்கணும். மழை இல்லாமல் இருந்தால் தான் எங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். இல்லைன்னா பூரா வட்டிக்கு வாங்கி போட்டிருக்கேன் சார். எல்லாமே வட்டிக்கு வாங்கி போட்டுங்க. தீபாவளி மக்கியானாலும் எல்லா பேத்துக்கும் கொடுத்தாங்கணும் கடங்காரங்களுக்கு. முதலீடு செய்த பொருட்களை விற்பனை செய்தாலே அதுவே தீபாவளியாக அமையும் என்கின்றனர். மழைகளை எது வந்தாலும் கவலை இல்லை, வியாபாரம் ஆனால் சரி. மக்கள் இங்கே திண்டுக்கல் மக்களுக்கு நிம்மதியாக துணி அணிஞ்சு அவங்க தீபாவளி கொண்டாடினா அதுவே எங்களுக்கு போதுமானது. இவங்க கொண்டாடுற சந்தோஷம் அதே தான் எங்களுக்கு மனநிறைவாக நாங்கள் தீபாவளி நாள் மறுநாள் நாங்கள் கொண்டாடுவோம். தீபாவளி ஒரு பொருட்டே அல்ல, பொருட்களை வாங்கிச் செல்லும் மக்களின் மகிழ்ச்சியே தங்கள் சந்தோஷம் என்கிறார்கள் இந்த சாலையோர வியாபாரிகள்.